Why most men doesn't get a relationship and deserve to be alone? எஸ், இது வந்து ரொம்ப ஹார்டான ஒரு டைட்டிலாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. பட் ஏன் நிறைய மென் ரிலேஷன்ஷிப்குள்ள போக முடியல? ஏன் நிறைய பேருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க இல்லை? ரீசன் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அ ஸ்கில் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்பர் ஒன். ஸோ என்னோட காலேஜ் டைம்ல அது வரைக்குமே நான் சொல்றேன்ல, அது வரைக்குமே கோயெடு தான். பட் கேர்ள்ஸ்கிட்ட பெருசா பேச மாட்டோம். ஸோ அப்படிங்கிறதுனாலே நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, சின்ன வயசுல இருந்து. ஸோ இப்போ காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃபர்ஸ்டா ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு அட்ராக்ஷன் வருது, ஒரு 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 செட் ஆஃப் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து ஒரு அட்ராக்ஷன் வருது. அப்படிங்கும்போது நான் ஒரே ஹைப் ஆயிட்டேன். யா சாலி, நம்ம காலேஜுக்குள்ள போனோடனே பண்ற முதல் வேலையே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும், ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படிங்கிறதான். பிகாஸ் ஐ எம் டூ நீட் இன் த ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ இதே மாதிரி தான் என்னோட எந்த ஆஃபீஸ் போனாலும், எந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் ஸ்டெப் எடுத்து வச்சாலும், ஓகே இந்த கொலீக் எனக்கு வந்து வேணும், இந்த கொலீகை நான் வந்து கரெக்ட் பண்ணும், இப்படிதான் என்னோட மென்டாலிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் டைம் இருந்துச்சு. ஸோ காலேஜுக்குள்ள என்டர் ஆன உடனே முதல்ல பண்ண விஷயமே என்னன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தான். எந்த பொண்ணு நல்லா இருக்கு, எந்த பொண்ணு நல்லா இல்லை, எந்த பொண்ணுக்கு ஓகே ஃபைன், இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன். அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருந்தாங்க. ஷி கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் மீ. பட் நல்லா போயிட்டு இருந்த ஒரு இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியல. மோஸ்ட் மேன் இந்த இடத்துல தான் கீழே விழுந்துருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண தெரியாது. ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு ஸ்கில் அப்படிங்கிறதே தெரியாது. லெட்ஸே நேற்று என்னோட கம்யூனிட்டியில நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன டாபிக்ல அடுத்து வந்து டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 டைட்டில் வச்சு நான் போட்டிருந்தேன். அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு ரிலேஷன்ஷிப்லயே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையே அப்படின்னு. எனக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்து கோவம் வந்துச்சு. பட் த திங், ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாதான் கத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் மேபி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் இருந்து அந்த டைம்ல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஓகே ஃபைன், ஜிம்முக்கு போறீங்க, ஒர்க் அவுட் எல்லாமே ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஐ ஜஸ்ட் நீட் அ ரிலேஷன்ஷிப், ரைட்? அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். மேபி கோல்ஸ், டார்கெட்ஸ், ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல்சோ அ திங், தட்ஸ் அ சூப்பர் திங். பட் எல்லாருமே கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மேரேஜ் பண்ண போறீங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை, ஐ மீன் உங்க லைஃப்ல அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஒருத்தவங்களோட வாழ போறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் எனி திங் வாழ போறீங்க அப்படின்னா, how will be that relationship, right? பட் மோஸ்ட் மேன் இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. படத்துல பார்த்துட்டு இல்ல ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு ஓகே ஃபைன், ரிலேஷன்ஷிப் இவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, இதை கத்துக்கிறதுக்கு என்னத்த இருக்கு, இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னத்த இருக்குங்கிறதுனாலதான் உங்களால உங்களோட கேர்ளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு இடத்துக்கு, ஐ மீன் பாய் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரீசன் இதுதான், நீங்க கத்துக்கிறது கிடையாது. Not learn to attract your girls. So that's why you are so weak in your relationship, right? ஆக்சுவலி நான் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தனால, அதாவது ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிங் ஒரு குவீன். ஓகே, கிங்கோட வேலை என்ன அப்படின்னா, அவரோட பர்பஸ், கோல்ஸ், மிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கறது. குவீனோட வேலை என்ன அப்படின்னா, அந்த கோட்டைக்கு தாண்டி இருக்கிற அந்த பார்பேரியன்ஸையோ இல்ல கெட்ட அந்த ஒரு சில கிங் அடிச்சுட்டு கொல்லணும்னு நினைக்கிற பீப்புளையும் உள்ள வர விடாம இருக்கிறது தான். அப்போ இந்த கிங் என்ன பண்ணா, அவரோட பர்பஸை ஃபைன் பண்ணும், அது பர்பஸை நோக்கி போகணும். அட் த சேம் டைம் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த குவீனோட அவர் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த டைம் அவருக்கு வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணும், எப்படி ஃபிளர்ட் பண்ணும், எப்படி செடியூஸ் பண்ணும், எப்படி டெம்ப் பண்ணும் தன்னோட கேர்ளை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் கத்து வச்சிருந்திருக்கணும். இந்த கலைகளை அவர் கத்து வச்சிருந்தா, இந்த ஸ்கில் அவர் கத்து வச்சிருந்தார் அப்படின்னா, he will easily get a queen with him. அட் த சேம் டைம் வெளியேந்து எந்த ஒரு ஆளும் உள்ள வர மாட்டான். பட் இதை கத்துக்கிறது கிடையாது. பிகாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நிறைய பேரை பொறுத்தவரை. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கா லைஃப்ல என்னை பொறுத்தவரை 4 திங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1 கரியர், நம்பர் 2 ரிலேஷன்ஷிப், நம்பர் 3 மணி, நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல வந்துடும். பட் 3 விஷயம் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்க.
ஸோ என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புளே ஆக்சுவலி வந்து ஓகே ஒர்க் அவுட் பண்றாங்க, ஜிம் போறாங்க, இல்லை கேலிஸ்டிக்ஸ் பண்றாங்க, இல்லை வாக்கிங் ஜாகிங் ஏதோ ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒன்று லைஃபுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. பட் தே திங்க் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பெரிய விஷயம். லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க, அது எந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் வை யூ ஆர் டிசர்வ் டு பி அலோன் இன் யுவர் லைஃப், ரைட்? எப்படி எனக்கு வந்து ஈஸியான்னு சொல்ல முடியாது. எனக்கு எப்படி ஒரு பீரியட்லயுமே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, த திங் நான் நீடியா இருக்கேன்னா, ஆமா நான் நீடியா இருந்திருக்கேன். சம்டைம்ஸ் நான் ரொம்ப 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 நீடியா இருந்திருக்கேன் ரிலேஷன்ஷிப்ல. பட் சம்டைம்ஸ் ஐ எம் ரியலி பி ஆக்ட் ஆர் பி திங்க் லைக் அ கை. லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்தா நான் எப்படி இருக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி நான் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பேன் ஆக்சுவலி. ஸோ அது வந்து பெரிய ஸ்கில் கிடையாது, கத்துக்க ஒண்ணுமே கிடையாது. எவன் ஒருத்தன் தன்னோட கேர்ளை ப்ராப்பரா பாத்துக்கிறானோ அவன் தான் அந்த உலகத்துல மணி மேக் பண்றதுலயும் ஒரு நல்ல ஒரு பர்சனா இருப்பான் ஆக்சுவலா. இட்ஸ் அ ஸ்கில் கைஸ், இட்ஸ் அ லிட்டரலி அ ஸ்கில். ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 15 ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கு. ஐ மீன் 2 பேரும் ஒரு 6 months இல்லை 3 months ஒன்னா இருப்போம், அதுக்கப்புறமேட்டு பிரேக்அப் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா எனக்கு அந்த மெயின்டைன் பண்ணது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப நல்லா பேசுவேன், ஓகே ஃபைன், அட்ராக்ட் பண்ணுவேன், அதெல்லாம் ஓகே. பட் அதுக்கப்புறமேட்டு அந்த லாங் டேர்ம்ல எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நான் கோட்டை விட்டுருவேன். மேபி நான் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் அப்கிரேட் ஆனது கூட ஒரு ரீசனா இருக்கலாம், அப்கிரேட் ஆகிறது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் ஆல்மோஸ்ட், ரைட்? ஸோ ஸ்டேயிங் இன் ரூம் அண்ட் டேக்கிங் இன்ஸ்டன்ட் திங்ஸ். ஏன் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாலாம் கன்சிடர் ஆகலாம் அப்படின்னா, நீங்க உங்க ரூம்ல உட்காந்து இன்ஸ்டன்ட் திங்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் மெயின் ரீசன். எத்தனை பேரு வெளியே வந்து ஒழுக்கமா பேசிட்டு ஆனா உள்ளுக்குள்ள பான் பார்த்துட்டு மாஸ்டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான பாவத்துக்குரிய ஒரு விஷயம் தெரியுமா ஆக்சுவலி. இன்னொருத்தவங்க பண்ற செக்ஸை நம்ம வந்து உட்காந்து பாக்குறது, அது வந்து அது வந்து ரொம்ப என்னால விடவே முடியல நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு. நீங்க நினைச்சா முடியும். ஆனா யாரு ஹோல்ட் பண்றனா நீங்க தான், நீங்க மட்டும்தான், யாருமே கிடையாது. வெளியே வந்து ஒழுக்கமா வந்து பேசுறதுனால எதுவுமே எனக்கு வந்து எல்லாமே தெரியும், நான் ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறதுனால எதுவுமே ஆயிட போறது கிடையாது. உன்னோட நீ தனியா இருக்கும் போது நீ என்ன ஹேபிட்ஸ் பண்றியோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியே நீ வரும்போது. ஏன் ஒரு பொண்ணுகிட்ட உன்னால ப்ராப்பரா பேச முடியல, ஏன் கம்யூனிகேட் பண்ண முடியல, ஏன் ஓவரா பயப்படுற, ஏன் ஆன்சைட்டி ஆகுற? ரீசன் என்ன? நீ இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்க. ஒன்ஸ் வீடியோ கேம்ல உட்காந்துட்டு இருக்கிறது, 2 பான் பாக்குறது, 3 வந்து ட்ரிங்க் ஸ்மோக் இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி இன்னும் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு. இந்த வீடியோ கால், இந்த பே பண்ணா வீடியோ கால் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், ரைட்? இப்போ எனக்கே வந்து எனக்கு என்ன கம்ஃபர்ட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னோட ரூம்ல உட்காந்து புக் படிக்கிறது கம்ஃபர்ட். நான் ஒரு 3 நாள் இந்த விஷயத்துக்கு பழகிட்டேன்னா 4வது நாள் நான் வெளியே போகும்போது யார்ட்டையா போய் பேசணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா எனக்குமே பயம் வரும். பட் அந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்றது என்னன்னா, என்னோட பயத்தை நான் ஃபேஸ் பண்றேன், போய் பேசுறேன், கம்யூனிகேட் பண்றேன். நீங்க ஏன் வீக்கா இருக்கீங்கன்னா ரீசன் அதுதான். ரீசன் மெயினான விஷயமே அதுதான் ஆக்சுவலி. யூ ஆர் டேக்கிங் சோ மச் ஆஃப் இன்ஸ்டன்ட் பிளஷர்ஸ். ரிலேஷன்ஷிப் பத்தி கத்துக்கிறது கிடையாது, எனக்கு என்ன வேணுங்கிறதுல இன்ட்ரெஸ்டட் கிடையாது. சும்மா வந்தோம் வாழ்ந்தோம், ஒரு வேலையை செஞ்சோம் போனோம். இப்போதைக்கு எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. லைஃப்ல ஒரு ஆம்பளையா பிறந்துட்டீங்கன்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப லெட்ஸே உங்க அப்பாவோட ஜென்ரேஷன், உங்க தாத்தாவோட ஜென்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் பயங்கரமா இருக்கும். 952 அந்த 952 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனா நம்மளோட ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே பயந்து நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாஸ்குலினிட்டி பத்தி, ஒரு மாஸ்குலினா ஹார்ட் திங்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அது டாக்ஸிக் ஆயிடுச்சு. என்னோட கேர்ளுக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும், நான் பிரெட் கிவரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது வந்து தப்பாயிடுச்சு. நோ ஈக்குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப் will be an equal one, right? Relationship is not an equal thing. There is nothing equality in a relationship. ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவாலிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகே, நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் யூ ஆர் அ டாக்ஸிக் காய் இருந்துட்டு போறேன், பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க டாக்ஸிக்னு சொல்றீங்க இல்லையா, ஆனா என் கூட தான் நிறைய கேர்ள்ஸ் வந்து டேட் பண்றாங்க, வெளியே வராங்க, பேசுறாங்க, பழகுறாங்க. Why?
நான் டாக்ஸிக் தானே. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ல நான் பேசிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இஸ் நீட் டு பி அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவாலிட்டி அப்படின்னாங்க. நான் சொன்ன ஈக்குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. ஒருத்தர் கைட் பண்ணும், இன்னொருத்தவங்க அதை கேட்டு நடக்கணும். ஒண்ணு பொண்ணுக்கு மேஸ்குலினான எனர்ஜி இருக்குன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, பட் அது எண்ட் ஆஃப் த டே அது சீட்டிங்ல போய் தான் முடியும். பட் இதுவே ஒரு ஃபெமினைன் உமனா இருக்கும்போது, நம்ம மேஸ்குலின் மென்னா நடந்துக்கும் போது இட் வில் பி a huge thing அப்படின்னு நான் சொன்னேன். she have a so much of attention on me, right? நான் மெசேஜ் பண்ணனா உடனே மெசேஜ் பண்ணுவாங்க, வெளியே வானா உடனே வெளியே வருவோம். இதெல்லாம் ஏன் நடக்குது? why I am a male misogynist, I am a male வந்து masculinity ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன், பட் ஏன் எனக்கு நடக்குது? ஏன் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் ஒர்க் அவுட் ஆகல? நீங்க சொல்றீங்களா அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவாலிட்டி இதெல்லாம், இது ஒரு டீடைல்டான டாபிக். நான் அடுத்த ஒரு கான்டென்ட் இது வந்து எழுதி வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ it's a game, guys. It's a game. It's totally a game. Don't listen to the women, right? அதாவது அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது வேற, பட் அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்புறதுங்கிறது வேற. மேபி அவங்களுக்கு வெளியே பார்த்துட்டு ஓகே ஃபைன் இப்படிதான் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க இயங்குற விஷயம் வேறையா இருக்கும். This is why you need to read more books in relationship, right? And masculinity. ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க இதுல இருந்து எப்படி வெளியே வருதோ அதுல இருந்து நான் நிறைய தமிழ் சேனல் தமிழ்ல போயிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 1-2 சேனல் தான் இருக்கே தவிர பெருசா எதுவுமே ஒரு ப்ராப்பர் ஒரு கரெக்டா சொல்லணுங்கிற அந்த ஒரு இதுல இல்லை. பிகாஸ் யாருக்குமே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் ஆகவே இல்லை. ஏன் கன்சிடர் பண்ணல? இன்னைக்கு நான் ரீசெண்ட் டைம்ல பாக்குறேன் 10 years லவ் பண்ண ஒருத்தவங்க டிவோர்ஸ் பண்றாங்க, 7 years லவ் பண்ணவங்க டிவோர்ஸ் பண்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, 7 yearsல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலா போயிரும், தெரிஞ்சுக்காமலா இருப்பாங்க. ஏன்? லூசிங் அட்ராக்ஷன். ஒய் லூசிங் அட்ராக்ஷன்? எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா என்னத்த இருக்கு? நான் என்னோட ஜிம் கேர்ள் கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம், யாராவது ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஒரே நாள்ல எல்லாத்தையுமே அவங்கள பத்தி சொல்லிடுவாங்க. எனக்கு செம்ம போர் அடிக்கும் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. இதுதான் உண்மை ஆக்சுவலி. ஒரே நாள்ல நீங்க எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு அவங்க கூடயே இருக்கணும், அவங்க கூடயே பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இட் won't work for you. It won't work for you, right? So that's why you won't get any relationship in your life. That's why you still deserve to be alone. ஆக்சுவலி நான் இங்க வந்து உங்களை வந்து தப்பு சொல்றேன் அப்படின்னா இல்ல, நான் உங்க சைட்ல நிக்கிறேன். மேபி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கண்டிப்பா என்னோட மூஞ்சல் அடிச்சாப்புல டேய் போய் பண்றா அப்படின்னு காம்படிட்டிவ் மென்டாலிட்டியோட சொல்லியிருந்தாங்கன்னா சீரியஸா நான் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிருப்பேன் என் லைஃப்ல எல்லா விஷயத்துலயும். பட் காம்படிட்டிவ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. பிகாஸ் ஆஃப் அஃப்ரைட், பயம். எனக்கு கூட நான் போட்டி போட்டுக்கிறேன், நான் தான் எனக்கு காம்படிஷன். நெவர் 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 நெவர். சீரியஸா நேற்று ஜிம்ல நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி புது ஒர்க் அவுட் மாசம் சொல்லி கொடுத்தா நான் பண்ணிட்டு இருக்கேன். 15 reps நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு செட் ஏத்துறேன், வெயிட் ஏத்துறேன். நெக்ஸ்ட் ஒரு செட் வந்து போடுறேன். என் கூட ஒர்க் அவுட் பண்ண, என் கூட நேற்று ஒரு பையன் வந்து ஒர்க் அவுட் பண்ணான். ஸோ அவனுமே ஒர்க் அவுட் பண்றான், என் கூட போட்டி போட்டான். பட் அவனால பீட் பண்ண முடியல. பட் அந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டி அவனுக்குள்ள நான் தூண்டி விட்டேன். அந்த காம்படிட்டிவ் மென்டாலிட்டியை நான் தூண்டி விட்டுருக்கேன். என்னை பார்த்து ஜிம்ல நிறைய பேர் காம்படிட் பண்றாங்க, என் கூட காம்படிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரைட்? பிகாஸ் ஆஸ் அ மென் we just need to be a competitive mentality, guys. நம்ம எல்லாருமே காம்படிஷன் இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு மென்னாலே காம்படிஷன் தான். இங்க எல்லாருமே காம்படிஷன் தான். நீ ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா உன்னோட கேர்ளை கண்டிப்பா இன்னொருத்த அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நீ ப்ராப்பரா அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே மாறிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் கேர்ள்ஸுமே எதிர்பார்க்கறதே விஷயம் தான். மேக்ஸிமம் திறமை என்கிட்ட சொன்ன கேர்ள்ஸ் எல்லாமே, நான் பேசுற கேர்ள்ஸ் எல்லாமே என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, உடனே ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் ஸ்டே ஆயிட மாட்டேன் யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக. I just need to wait and get a quality of a man. Because அவங்க அந்த கேமை ப்ராப்பரா விளையாடுறாங்க. மென் நமக்கு யாருமே இந்த கேமை சொல்லி தரது கிடையாது. Masculinity is one kind of tool to improve your game. Purpose is one kind of thing. Socializing is one kind of tool. இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு. நீங்க இந்த கேம்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 100% லெவல் அப் ஆகிறதுக்கு புக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு. ஆனா
எனக்கு தேவை இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோமே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோமா லைஃப்ல கேட்டா கிடையாது. நான் சொல்றேன், சரி ஓகே உனக்கு ஆன்சைட்டி போகணுமா, உனக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆன்சைட்டி போகணுமா, போய் நிறைய பொண்ணுங்கள்ட்ட பேசு பழகு அப்படின்னு. ஓகே ஃபைன், நான் வீடியோ பாக்குறேன் கேட்கறேன், ஆனா பண்ண மாட்டேன். பிகாஸ் பயம். Too afraid of rejection. இன்ஃபர்மேஷன் அடிக்ட்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த. ஆக்சுவலி எனக்கு தேவை இன்ஃபர்மேஷன். ஸோ அதனாலதான் வந்து நான் வீடியோ போடும்போதெல்லாம் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதுல முக்கால்வாசி முன்னாடி படிச்சு, இப்பெல்லாம் நான் கமெண்ட்ஸ் படிக்கிறது கிடையாது, அது ஒரு விஷயம். பட் முன்னாடி அப்பப்போ சம்டைம்ஸ் பார்ப்பேன். அப்போ சொல்லி இந்த விஷயம், புதுசா பேசு புதுசா பேசு புதுசா பேசு. என்ன புதுசா பேசணும் புரியல எனக்கு. இப்போ புதுசா நான் வந்து சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவை, இந்த மாதிரி பீப்புளுக்கு தேவை என்னன்னா இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும், அவ்வளவுதானே தவிர நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றேன் இல்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேங்கிறது கிடையவே கிடையாது. நான் என்னோட கம்யூனிட்டியில கூட சேலஞ்ச் ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலி மெடிடேஷன், கிராட்டிடியூட், ஜேர்னலிங். இது வந்து ஒரு 1 வீக்குக்கு நீங்க இந்த சேலஞ்சை பண்ணி ஆகணும். அதுல 1-2 பேர் தான் பண்றாங்க, மேக்ஸிமம் டைம் பண்ணல. பிகாஸ் என்ன தேவையில்லை, எதுக்காது, அதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு. பட் ஒரு வியர்ட் வே என்ன தெரியும், ஒரு வியர்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், கரியர், ஃபோக்கஸ்ன்னு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். லெட்ஸே ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப ஒரு ட்ரிங்க்ஸுக்கு பயங்கரமான அடிக்ட்னு வச்சுப்போம். அவருக்கு மஞ்சக்காமலை வந்துச்சு. மஞ்சக்காமலை வந்ததுக்கு அப்புறம் உயிருக்கு பயந்தவர் வந்து அந்த குடியை விட்டுருக்காரு. குடியை விட்டதுக்கு அப்புறமேட்டு அவரோட தாட் ஃபுல்லா என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ். அவரோட பிஸ்னஸை 3 மந்த்ஸ்ல பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ணிருக்காரு. நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணியிருக்கேன் இடையில. பட் ரீசெண்ட் டைம்ல ஒரு 2 வீக்ஸா நான் வந்து இந்த டோபமைன் ஃபாஸ்டிங்ல இருக்கிறனால சுத்தமா நான் என்டர்டைன்மெண்ட் பெருசாலாம் பாக்குறது கிடையாது, ஸ்க்ரால் பண்றது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. ஜஸ்ட் ஹேவிங் அ புக் அண்ட் ரீடிங் டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிற புக்கு நான் பயங்கரமான அடிக்ட் ஆயிட்டேன் ரீசெண்ட் டைம்ல. அது படிச்சுட்டே இருக்கேன், புக் படிச்சுட்டே இருக்கேன். என்னோட போன்ல இந்த போன்ல வந்து ஆக்சுவலி நான் புக்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த புக்ஸ் தான் நான் என்னோட இந்த மந்தோட டார்கெட் வந்து டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிறது, ஸ்டோரி ஓர்த்தி அப்படிங்கிற புக், தென் வந்து மாஸ்குலின் லீடர்ஷிப் இன்னர் ரிலேஷன்ஷிப், மாஸ்குலின் லீடர் இன்னர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ அந்த 3 புக்ஸ் தான் எனக்கு இந்த மந்தோட டார்கெட். ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போறேன் எல்லா புக்குமே, ஆல்மோஸ்ட். ஸோ வியர்ட் வேல நீங்க பண்ற நல்ல ஹாபிட்ஸ், ஓகே, நீங்க உங்களை போர் அடிக்க விடுறது, நீங்க வந்து பெருசு ரொம்ப ரொம்ப போர் அடிக்க விடுறது, ரொம்ப ரொம்ப சாலிட்யூட்ல இருக்கிறது எல்லாமே உங்களை வந்து உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை, நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, ஸ்க்ரால் பண்ணுவீங்க, யூடியூப்ல வந்து vlogs பாப்பீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ஓகே ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும் போலன்னு ஒரு மென்டாலிட்டியில இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியானிட்டியில பைபிள் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் மென்ட் டு பி லைக் தட். It's not meant to be like that. I'm a pure Christian. நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இன்ஃபேக்ட் என்கிட்ட பேசுற கேர்ள்ஸ் கூட இந்த விஷயத்த பிலீவ் பண்றாங்க. Men are need to be a bread giver. Men are need to be a bread giver. Sorry. So take full responsibility, guys. ஸோ ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, சேனல் இருக்கு, என்னோட சேனல் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா கிறிஸ்டியன் மென்ஸுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி. ரிலேஷன்ஷிப்ல இல்லாதவங்க பார்க்க கூடாதுன்னு கிடையாது, ரைட்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதை பத்திலாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஐ ஜஸ்ட் ஹேட் அ பெய்ட் கம்யூனிட்டி டு இம்ப்ரூவ் யுவர் masculinity in a leadership, in a relationship and make you as a masculine leader. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மேஸ்குலினா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அட்ராக்ட் பண்ற ஒரு உமன் ஃபெமினின் உமனா இருப்பாங்க. எப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு உமன் அட்ராக்ட் பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன், ரைட்? ஸோ ஜாயின் இன் மை கம்யூனிட்டி. அங்க வந்து மந்த்லி ஒரு கோர்ஸ் நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஆப், சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க தேவையில்லாம போய் யூடியூப்ல போய் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுக்கு மேபி நீங்க என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா கோர்சஸ் லிங்க் வந்துடும். ஸோ நீங்க அந்த கோர்சஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது மேபி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஏர்ஜ் இருக்கு, ஓகே நான் போய் வந்து டிஜிட்டல் மீடியா, நான் வந்து டிஜிட்டல் பார்க்கணும், நான் வந்து இந்த மாதிரி இது பார்க்கணும் அது பார்க்கணும் நினைக்கும் போது இப்போ நீங்க அந்த கோர்ஸை ட்ரை பண்ணலாம். அந்த கோர்ஸ் பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், ரைட்? just a 99 rupees, guys. Okay, or if you need a coaching, personal one-on-one online coaching வேணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ நான் ஒரு 3 months ட்ராவல் பண்ணுவேன் அந்த கோச்சிங்கில். அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நான் உங்க கூட இருந்து கைட் பண்ணுவேன். பட் இட்ஸ் அ ஹை டிக்கெட், காஸ்ட்லி திங் தான். பட் நான் உங்க கூட இருந்து உங்களை கைட் பண்ணுவேன். உங்களை ஒரு மேஸ்குலின் லீடரா ரிலேஷன்ஷிப்ல எப்படி மாத்தலாம், எப்படி உங்க கேர்ள் கிட்ட போன அட்ராக்ஷனை எப்படி கொண்டு வரலாம். ஓகே, அதான் ரொம்ப முக்கியம், ரைட்? எப்படி உங்க கேர்ள் உங்களை மட்டுமே ஒரு பெரிய ஒரு லீடரா, ஒரு பெரிய ஒரு மென்னா, நீ மட்டும் தான் எனக்கு வேணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ be strong, stay positive. This is KJ. I will see you in this video.